வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Dream2Way. நாம் இன்னைக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின், ஃபகத் ஃபாசில், வடிவேல் அவர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே நடித்த மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் மாங்குப்பைங்கிற ஊரில் இருக்குதுங்க. இந்த ஊரில் தான் மாமன்னன் படத்தில் வர நிறைய காட்சிகள் இங்கே எடுத்திருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா படத்தில் காட்டப்படும் உதயநிதி மற்றும் வடிவேல் அவர்கள் வீடு, பன்றி பண்ணை. உதயநிதி அவர்கள் படத்தில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்பொழுது ஒரு மலை குன்றை காட்டுவாங்க, அதுவும் இந்த ஊரில் தாங்க இருக்கு. இந்த மலைக்குன்றுமே படத்தில் அடிக்கடி காட்டுவாங்க. இந்த 3 இடங்களும் இந்த ஊர்ல தாங்க இருக்கு. இந்த ஊர் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. ஓம்பலூரில் இருந்து பார்த்தோம்னா 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைந்திருக்குங்க. இந்த லொகேஷனுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கம்பெனி இருக்குதுங்க. அதற்கு பக்கத்துல தான் படத்துல வடிவேல் அவர்கள் வீடு இருப்பது போல காட்டியிருப்பாங்க. இந்த கம்பெனியுமே படத்துல அடிக்கடி பார்க்க முடியும். இப்ப நாம பாக்குற இந்த இடத்துல தாங்க மாமன்னன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு இருப்பது போல காட்டியிருப்பாங்க. பின்னாடி தாங்க இருந்தது, அது செட் போட்டது தான், முழுக்க செட் போட்டது தாங்க. இப்ப அந்த செட்டுலாம் கிடையாதுங்க, எம்டி கிரவுண்டா தான் இருக்கு. பக்கத்துல இருக்க ஃபேக்டரியை காட்டியிருப்பாங்க. அந்த சீன் கம்பேரிசனுக்காக உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியா புரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்திலே தாங்க அந்த பன்னி தோட்டத்துல வளர்ப்பாரு. அந்த பன்னி தோட்டம் எங்க இருக்குதுன்னா அந்த சைட்ல மரங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதாங்க இருக்கு. இந்த லொகேஷனை நம்ம 3ஆ பிரிச்சு தாங்க பார்க்க போறோம். வீடு இருந்த பகுதி, பன்றி தோட்டம் மற்றும் மலைக்குன்று என 3 பகுதியை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடு இருக்கிற பகுதியை பார்த்துடலாம். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செட் போடப்பட்ட இந்த வீட்டை இடிச்சிட்டாங்க. அந்த விடிஞ்ச ஈட்டோட சில பொருட்கள் இங்க தாங்க ரோட்டோரத்துல கிடக்குது. இதுதாங்க அந்த பொருட்கள். படத்துல பயன்படுத்தின ஓடு மற்றும் பானைகள் இங்க கிடக்குதுங்க. இந்த உடைந்த ஓடுகள் மற்றும் வீட்டுல பயன்படுத்தின பொருட்கள்லாம் அங்கங்க சில இடங்கள்ல கிடக்குதுங்க. அது இங்க வந்தாவே நம்மளுக்கு பார்க்க முடியும். படத்துல இந்த வீட்டை காட்டும் பொழுது பக்கத்துல ட்ரெயின் போற மாதிரி அடிக்கடி காட்டியிருப்பாங்க. அது படத்துல காட்டினது போல இருக்குதுங்க. பக்கத்துல தான் ரயில்வே ட்ராக் இருக்கு. நான் வந்த பிறகு கூட அடிக்கடி ட்ரெயின் போயிட்டு தாங்க இருந்தது. படத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் டிஎன்பிசி இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை பில்டிங்கோட உரிமையாளர் காலி பண்ண சொல்லிடுவாரு. அதன் பின்னாடி உதயநிதி அவர்களை பார்ப்பதற்காக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் முதன்முறையாக அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த சீனோட பேக்ரவுண்ட்ல பக்கத்தில் இருக்கும் இந்த கம்பெனியை நல்லாவே காட்டியிருப்பாங்க. காரை விட்டு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இறங்கும் பொழுது பேக்ரவுண்டில் இருக்கும் இந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியை காட்டியிருப்பாங்க. நெஞ்சமே நெஞ்சமே பாடலில் உதயநிதி அவர்கள் ஃபேமிலியுடன் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. அப்பொழுதும் பேக்ரவுண்ட்ல இந்த கம்பெனி நல்லாவே தெரியுங்க. படத்தில் ஃபகத் ஃபாசில் வீட்டுக்கு வடிவேல் அவர்களும் உதயநிதி அவர்களும் போயிருப்பாங்க. அப்பொழுது அங்க ஒரு சண்டை நடைபெறுங்க. அதன் பின்னாடி இருவரும் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பொழுது ட்ரோன் ஷாட்ல இந்த வீட்டை காட்டியிருப்பாங்க. ஃபகத் ஃபாசில் அவர்கள் வடிவேலு ஃபேமிலி காலி செய்வதற்காக அவருடைய ஆட்களை அனுப்பியிருப்பாரு. அப்பொழுது அவர்கள் ஆட்களை அடிக்காம அவங்க வளர்த்திட்டு இருக்க பன்னிகள் எல்லாம் கொன்னுட்டு போயிடுவாங்க. அவர்கள் போன பிறகு உதயநிதி அவர்கள் வீட்டுல இருந்து வெளியே வருவாங்க. அப்பொழுது இந்த பன்னி தோட்டத்தை காட்டியிருப்பாங்க. அடுத்து நம்ம பன்னி இருக்க பண்ணைக்கு தாங்க போக போறோம். அதுவுமே செட்டு தானா, மரங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. மதில் சுவர்கள் போல இருப்பது எல்லாமே செட்டு தான் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம அங்கதான் போக போறோம். படத்தில் காட்டப்படும் உதயநிதி அவர்கள் தோட்டம் பக்கத்துல தாங்க இருக்கு. இங்க இருக்கும் பாதைகள்லாம் கரடு முரடா இருக்குதுங்க. வீடியோ கொஞ்சம் ஷேக்காயி, கொஞ்சம் இல்ல நல்லாவே ஷேக்காயி தாங்க சில இடங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா மாமன்னன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பன்றி வளர்த்திட்டு இருப்பாரு. அதற்கு ஒரு தோட்டமே வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். அந்த தோட்டத்துல தான் நம்ம இருக்கோம். படத்துல இந்த தோட்டத்தை சுற்றி காம்பவுண்ட் சுவர்கள் இருப்பது போல் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் செட்டு தாங்க. இப்ப அங்கங்க சின்ன சின்ன பார்ட்டா கிடக்குது. ஏன்னா படம் முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எடுத்து 1 வருஷம் பக்கமாவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க வந்திருக்கோம். எல்லாமே சிதைஞ்சு போயிடுச்சுங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் மிச்சமீதியை காட்டுறோம். இந்த மரங்கள் இருக்க இடங்களை சுற்றி பார்க்கும் பொழுது காம்பவுண்ட் சுவர்கள் ஃபைபர் மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க போல அங்கங்க பார்க்க முடியுதுங்க. இங்க ஒயிட் கலர்ல பார்க்கறது எல்லாமே படத்துல காம்பவுண்ட் சுவர்களா பயன்படுத்தின செட்டு தாங்க. அங்கங்க கிடக்குது.
இங்க இருக்க மரங்கள் சுற்றி தான் பன்றிகள் இருப்பது போல காட்டியிருப்பாங்க. கம்பாரிசனோட சில காட்சிகள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பன்றி தோட்டத்திற்கு வருவாங்க. அப்பொழுது உதயநிதி அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பாரு. அப்பொழுது பேக்ரவுண்ட்ல இருக்க இந்த தென்னை மரங்கள் நல்லாவே தெரியுங்க. நீ வந்திருக்கியா? ஃபகத் ஃபாசிலோட ஆட்கள் பன்றிகளை கொல்ல நாய்கள் இந்த தோட்டத்துல விட்டுருவாங்க. இங்க இருக்க பன்றிகள் எல்லாம் நாய்கள் கடிச்சே கொன்றுங்க. அதன் பின் பன்றிகள் சத்தம் கேக்குதுன்னு வடிவேல் அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த தோட்டத்துக்கு வருவாங்க. அந்த காட்சியில இந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியை நல்லாவே காட்டியிருப்பாங்க. உள்ள வந்து பார்க்கும் பொழுது எல்லா பன்றிகளும் செத்து கிடக்கும். அப்பொழுது வடிவேல் அவர்கள் சோகத்தில் இருக்கும் காட்சியில பேக்ரவுண்டில் இந்த கம்பெனியை நல்லாவே காட்டியிருப்பாங்க. கடைசியாக ஒரு பன்றி குட்டி மட்டும் உயிரோடு இருக்குங்க. அதை கையில வச்சுக்கிட்டு உதயநிதி அவர்கள் இந்த மரத்துக்கு கீழே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த சீன் எல்லாமே இப்ப நம்ம பாக்குற இந்த மலைகள் இருக்க பகுதியில தாங்க எடுத்திருப்பாங்க. அதுவுமே எப்படி இருக்குதுன்னு பக்கத்துல போய் பார்க்கலாம். இப்ப நம்ம படத்தில் காட்டப்படும் மலைக்குன்று இருக்க பகுதிக்கு வந்துட்டாங்க. இது ஒரு சிறிய மலைக்குன்று தான், ஈஸியா வந்துடலாம். இங்கிருந்து பார்க்கும் பொழுதுமே அந்த கம்பெனி நல்லாவே தெரியுதுங்க. இந்த குன்றோட உச்சி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க இருந்து இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெஞ்சமே நெஞ்சமே பாடல உதயநிதி அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாருங்க. அந்த சீன் இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. அந்த சீன்லயுமே இந்த கம்பெனியை காட்டியிருப்பாங்க. வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன் என்னவோ. இதே பாடல்ல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் உதயநிதி அவர்களிடம் போன் பேசிட்டு இருப்பாரு. அப்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்தோட கீழ்பகுதியில தாங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. உதயநிதி அவர்களுக்கு அவரோட ஆசான் அறிவுரை வழங்கும் காட்சியிலும் இந்த பகுதியை நல்லாவே காட்டியிருப்பாங்க. இந்த மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இடத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே கம்பேரிசன் போட்டு நான் காட்டிட்டேங்க. அடுத்து இதே போல் வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.